ஆவிக்குரிய வறட்சி எதை குறிக்குது? அது அந்த சிம்டம் எதுக்கு நமக்குள்ள வருதுன்னா, நாம் ஆண்டவரோடு நெருங்கி போவதற்கும், இன்னும் அடுத்த கட்ட அபிஷேகத்துக்குள் போவதற்கும், இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எழும்புகிறதற்கும், இன்னும் ஆழங்களுக்குள் நம்மை ஆவியானவர் நடத்துவதற்கு ஒரு சிம்டம் தான் அந்த ஆவிக்குரிய வறட்சி. அல்லேலூயா. ஆவிக்குரிய வறட்சியை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணணுங்க? நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்திற்குள், ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்குள், ஆவியானவருடைய கையை பிடிச்சிட்டு அந்த ஆழங்களுக்குள், இன்னும் நான் அந்த பழைய வருஷம் இல்லைனா போன தடவை இல்லை இப்போ வரையும் நான் இருக்கிற அந்த அபிஷேக லெவலுக்குள்ளேயே, இப்போ வரையும் நான் இருக்கிற அந்த விசுவாச லெவலுக்குள்ளேயே, இப்போ வரையும் நான் இருக்கிற அந்த ஜெப நேரம் இதுலேயே நம்ம இல்லாமல் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு பசி தான் இந்த ஆவிக்குரிய வறட்சி. எத்தனை பேருக்கு புரிஞ்சதுங்க? இது ஒரு தாகமோ இல்லை ஒரு ஏக்கமோ உண்டாகும் போது நம்ம அந்த ட்ரைனஸை நம்ம ஃபீல் பண்ணுறோம். அப்போ ஆவியானவரை நம்ம பிடிச்சு கொள்ளும் போது அவர் என்ன பண்ணுறாருங்க? நம்மளை அந்த லெவலுக்குள்ள, அவர் வச்சிருக்கிற லெவலுக்குள்ள, இந்த சீசனுக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அந்த அபிஷேகத்துக்குள்ள நம்ம நடத்தி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வறட்சி வரும் பொழுது நான் கைவிடப்பட்டுட்டேன் நம்ம யோசிக்க தேவையில்லை. அவர் என்னை விட்டுட்டாரு, அவர் என்னை விலகிட்டாரு, இல்லை நான் தூரமா போயிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். சங்கீதம் 94:14 வாசிங்க. சங்கீதம் 94:14. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும், அவர் ரிஜெக்ட் பண்றதில்லை, ஒதுக்குறதில்லை அவருடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா. அவர் மனுஷனை போல நம்ம ரிஜெக்ட் பண்ணி ஒதுக்கி, நீ இதெல்லாம் பண்ணிட்ட, நீ இப்படிப்பட்டவன் ஒரு நம்ம மேல ஒரு அடையாளத்தை திணித்து நம்மளை என்ன பண்றதுங்க? அவர் ஒதுக்குறவர் இல்லை, கைவிடுகிறவர் இல்லை, கைவிட்டு நம்மளை ரிஜெக்ட் பண்றவர் இல்லை, ஒதுக்கி வைக்கிறவர் இல்லை, தூக்கி வீசுகிறவர் இல்லை. வசனம் சொல்லுது, நெகிழ விடாமலும் கைவிடாமலும் கர்த்தர் சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய சுபாவம், அதுதான் அவருடைய நேச்சர். அவர் கைவிடுகிறது இல்லை. அதனால நாம என்ன நினைக்க கூடாதுன்னா, நான் இந்த ஆவிக்குரிய வறட்சி என்ன பண்றதுங்க? ஆண்டவர் என்னை விட்டுட்டாரு, கை விட்டுட்டாரு. இந்த ஆவிக்குரிய வறட்சி வந்ததுக்கு காரணம், அதாவது ஏன் எனக்கு ஆவிக்குரிய வறட்சினா, ஆண்டவர் என்னை விட்டு தூரம் போயிட்டாரு, அவர் என்னை கையை விட்டுட்டாரு, அவர் என்னை மறந்துட்டாரு, இல்லை நான் ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டேன், நான் எங்கேயோ வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கான இது ஆவிக்குரிய வறட்சி இல்லை. ஆவிக்குரிய வறட்சி அவருடைய ஆழங்களுக்குள், அவர் வைத்திருக்கிற அபிஷேகத்திற்குள், அவருடைய எல்லைகளுக்குள், அவருடைய மண்டலங்களுக்குள் அவர் தீர்மானித்து வைத்திருக்கிற இந்த சீசனுக்குன்னு நமக்கு முன்குறித்து வைத்திருக்கிற அந்த லெவல் ஆஃப் அனாயிண்டிங், அந்த அபிஷேகத்துக்குள் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் என்ன பண்றாருங்க? நமக்குள்ள என்ன வருதுங்க? அந்த ஆவிக்குரிய வறட்சி வருகிறது. ஹல்லேலூயா. இது போதும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டுட்டு எனக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும், இது போதும் அப்படிங்கிற மனநிலையை விட்டுட்டு இன்னும் நான் அதிகமாக அவருக்குள்ள போகணும், இது போதும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் மனநிலையெல்லாம் மாறி, இன்னும் வாசிக்கணும், இன்னும் நான் தியானிக்கணும், இன்னும் எனக்கு அபிஷேகத்துக்குள்ள போகணும், இன்னும் அவரோடு நான் நெருங்கி வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்டம், ஒரு அடையாளம் தான் என்னதுங்க? இந்த ஆவிக்குரிய வறட்சி. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆவிக்குரிய வறட்சியை பார்த்து. ஆவிக்குரிய வறட்சி வரும்போது சொல்லுங்க, பயப்படாதீங்க, குற்ற உணர்வு அடையாதீங்க. ஹல்லேலூயா. அது ஒரு தோல்வி மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம தோற்று போயிட்டோம், நம்ம விழுந்து போயிட்டோம். ஹல்லேலூயா. நம்ம விழுந்து போனதுனால வருகிறது வறட்சி அல்ல, அது விழுகை. அது அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம விழுந்து போனோம், நம்ம தோத்து போயிட்டோம், நம்ம என்ன பண்ணிட்டோங்க? நம்ம இந்த மாதிரிலாம் ஆனதுனால தான் அந்த வறட்சி எனக்குள்ள வந்துருச்சுன்னு இல்லை. நிறைய தொடர்ந்து ஜெபிக்கிறவர்கள், தொடர்ந்து வேதம் வாசிக்கிறவர்கள், தொடர்ந்து சபை கூடி வருகிறவர்களும் இந்த வறட்சியை பார்த்து கொண்டு தான் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஏதோ ஜெபிக்காதவங்களுக்கு, வேதம் வாசிக்காதவங்களுக்கு, என்ன சொல்ல, சபை கூடி வராதவங்களுக்கு மட்டும் இல்லை, வசனத்தை கேட்பாங்க, பைபிளை வாசிப்பாங்க, வார்த்தையை தியானிப்பாங்க, ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த வறட்சி உண்டாகும். இந்த வறட்சி அடுத்த கட்டத்துக்கு நான் போகிற ஒரு பசியை எனக்கு உண்டாக்குகிற ஒரு அடையாளம், ஒரு தாகத்தை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாப்பிட்டு தான் இருக்கேன், ஆனாலும் எனக்கு
பசி உண்டாகுது அப்படின்னா இன்னும் அளவு பத்தலைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அது வறட்சி இல்லை, எனக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, ஏதோ எனக்கு ஒரு ப்ராப்ளம் சரீரத்துலன்னு அர்த்தம் இல்லை. அது என்னன்னா சாப்பிட்ட அளவு பத்துறதில்ல, அளவை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற மாதிரி. இது அவர் வச்சிருக்கிற அந்த நிலையின் அளவுக்குள்ள நம்ம இன்னும் போகல அப்படிங்கிறதுக்கான அடையாளத்தை இந்த வறட்சி கொடுக்கிறது. அப்போ வறட்சியே நம்ம வாழலாமா அப்படின்னா இல்லை. ஆனால் வறட்சி வரும்பொழுது நம்ம துவண்டு போகக்கூடாது, வறட்சி வரும்போது நம்ம சோர்ந்து போகக்கூடாது. வறட்சி வரும்பொழுது, அந்த வறண்டு போன சூழ்நிலை வரும்பொழுது என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஏங்க ஐயோ இது ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, என்னால தானோ, இதனாலோ அதனாலோன்னு சொல்லி பிசாசு கொடுக்கிற எல்லா எண்ணங்களையும் நம்ம எடுத்துட்டு அதை நம்பி இன்னும் அதிகமாக நம்ம பின்னாடியோ இல்லை இன்னும் அதிகமாக பாவத்திலையோ இன்னும் அதிகமாக அந்த ஜெபிக்க முடியலைங்கிறதுலையோ நம்ம போகக்கூடாது. என்னன்னா இதை ஒரு சிம்டமாக, ஒரு அடையாளமாக எடுத்துட்டு நாம் அடுத்த கட்ட அபிஷேகத்துக்குள், அடுத்த கட்ட மகிமைக்குள், அடுத்த கட்ட வல்லமைக்குள், அடுத்த கட்ட விசுவாசத்துக்குள் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போகிறதுக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே சொல்லுங்க, என்னை அடுத்த கட்ட அபிஷேகத்துக்குள்ள, சொல்லுங்க அடுத்த கட்ட வல்லமைக்குள்ள, அடுத்த கட்ட மகிமைக்குள்ள, அடுத்த கட்ட ஆவிக்குரிய மண்டலங்களுக்குள்ள என்னை கொண்டு போகிறதுக்காய் நன்றி, என்னை கொண்டு போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, இன்னைக்கு நான் நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள போக போகிறேன். சொல்லுங்க, நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள நான் போக போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற லெவல்லையே இருந்து போதும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணங்களுக்குள்ள நம்ம வாழ போறது இல்லை. அதை ஆவியானவர் இன்றைக்கு மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவர் சொல்லுங்க என்னுடைய ஆவிக்குரிய நிலையை உயர்த்துகிறார். இன்னைக்கு நான் ஒரு மாற்றத்துக்குள் கடந்து போக போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆவி ஏன் நம்ம என்ன சொல்லுங்க, ஆவிக்குரிய அந்த வறட்சி வராமல் தடுக்கிறதுக்கு நான் ஜெபிக்கிறதோ இல்லை உபவாசிக்கிறதோ இல்லை பைபிள் படிக்கிறதோ அந்த வறட்சி இல்லாமல் என்னை காத்துக்கொள்ளுமா அப்படின்னா, நான் அந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கிங்களேன், நான் இதெல்லாம் கரெக்டாக செய்கிறேன் அப்படி நான் முன்ன சொன்ன மாதிரி அதெல்லாம் கரெக்டாக செய்கிறவங்களும் இந்த வறட்சியை ஃபீல் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. நமக்கு அப்படி இல்லை, அதெல்லாம் நம்ம செய்கிறது ஒரு பக்கம், ஆனால் அவரை சார்ந்து அந்த சீசனுக்கு அவர் என்ன லெவல் ஆஃப் அனாயிண்டிங், எந்த அளவு அபிஷேகத்தை வச்சிருக்காரோ, எந்த அளவு வெளிப்பாட்டை வச்சிருக்காரோ, எந்த அளவு ஜெப வாழ்க்கையை வச்சிருக்காரோ, எந்த அளவு விசுவாசத்தை வச்சிருக்காரோ, எந்த அளவு மகிமையின் மண்டலத்தை நமக்கு வச்சிருக்காரோ, அந்த அளவுக்கு போகிறதற்கு நாம் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஜெபமோ நம்முடைய ஆவிக்குரிய பழக்கமோ அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ஒழுங்கு நம்மை வறட்சியிலிருந்து அந்த மண்டலத்துக்குள்ள கொண்டு போக போறதில்ல. அவர் தான் அதை செய்ய போகிறார். அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவர் மேல சாஞ்சிக்கிறப்போ, அவரை நம்ம பிடிச்சிக்கிறப்போ, அவரை நம்புகிறப்போ, இதில் இருந்து என்ன நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க கொண்டு போகிறீங்கன்னு விசுவாசிக்கிறப்போ, நான் அல்ல நீங்களே நம்ம விட்டு கொடுக்கிறப்போ அவருடைய ஆழங்களுக்குள்ள அவர் கொண்டு போகிறார். நான் ஏன் ஜெபத்தை, என்னுடைய உபவாசத்தை, என்னுடைய வேத வாசிப்பை, என்னுடைய ஆவிக்குரிய ஒழுங்குகளான அந்த ஸ்ட்ரக்சரை நான் ஃபாலோ பண்ணும்போது, அந்த அமைப்பு, அந்த கட்டமைப்பை நான் நம்புகிற பொழுது என் லெவல்லையே நான் இருப்பேன். ஹல்லேலூயா. அவர் வச்சிருக்கிற அந்த ஆழங்கள் எனக்கு தெரியாது. நான் ஒன்று சொல்லுங்க, நான் ஒன்று யோசிப்பேன், ஒரு லெவலை நான் மனசில் வச்சிருப்பேன், அது அடைஞ்சிட்டா போதுங்கிற மனப்பான்மைக்குள்ள அது என்னை தள்ளிடும். ஆனால் ஆவியானவர் இந்த மாதம், இந்த நாட்கள், இந்த சீசனுக்கு என்ன லெவல் வச்சிருக்காரோ அதுக்குள்ள நான் போறதுக்கு என்னுடைய கட்டமைப்பை நான் சார்ந்து கொள்றதோ இல்லை ஆவிக்குரிய ஒழுங்கை ஃபாலோ பண்றதுனாலும் அது நடக்க போறதில்ல. அவரை பிடித்து கொள்வதாலும் அவரை சார்ந்து கொள்வதாலும் அவருக்கு அப்படியே ஃப்ரீயா விட்டு கொடுக்கறதுனால மட்டும்தான் நாம் அந்த லெவலுக்குள்ள போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இப்படி தான் நீந்துவேன் அப்படின்னு என்னுடைய நீச்சலை நான் நம்பும் பொழுது நான் ஒரு லெவலுக்குள்ள ஆழங்களுக்கு மேலே என்னால் போக முடியாது, திரும்ப வந்துடுவேன், இல்லைனா அது வரையும் போய் நான் நின்றுவேன். ஆனால் நான் அவரை சார்ந்து கொள்கிறேன்னு இருக்கிறப்போ அவருடைய ஆழங்களுக்குள் என்னை கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சாதாரண நிலையிலிருந்து அசாதாரணமான நிலைக்கு என்னை ஆவியானவர் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னொன்று, இந்த ஆவிக்குரிய வறட்சிங்கிறது அவரோடு உள்ள அந்த நெருக்கம். நிறையா ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வாசிச்சுட்டு
எல்லா ப்ரேயரையும் அட்டென்ட் பண்ணிட்டு சபைக்கு வந்துட்டுமே இதையெல்லாம் சடங்காயும் ஒரு ஒழுங்காயும் ஒரு நேர்த்தியாயும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அவரை விட்டு தூரமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கவனிக்கிறீங்க? நிறைய என்ன சொல்லுங்க, பாவம் பண்ணுறவங்க, பயத்தில் வாழ்கிறவங்க, குற்ற மனசாட்சியில் இருக்கிறவங்க, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனேன்னு அந்த மனப்பான்மையில வாழ்கிறவங்களும் ஆண்டவர் விட்டு தூரமாக இருக்காங்க. அவங்க எவ்வளவு தூரமாக இருக்காங்களோ அவ்வளவு தூரமாக ஆவியானவரையோ ஆண்டவரையோ சார்ந்து கொள்ளாமல் இந்த சிஸ்டமையும் ஸ்ட்ரக்சரையும் மட்டுமே ஃபாலோ பண்ணுறவங்க அந்த தூரத்தில் தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்னன்னா ரெண்டு பேரும் அவர்களை சார்ந்து கொள்ளுகிறார்கள். இவன் ஒரு ஆள் அவனுடைய பாவம், அவனுடைய பலவீனம், அவனுடைய விழுந்து போன சூழ்நிலை, அவனுடைய தோல்வி, என்னாலலாம் வர முடியாது எழும்ப முடியாதுங்கிற அவிசுவாசத்துக்குள்ள இருக்கான். இன்னொருத்தன் ஏன் ஜெபம், என்னுடைய வேத வாசிப்பு, நான் இன்னைக்கு இவ்வளோ நேரம் படிச்சுட்டேன், நான் இன்னைக்கு இவ்வளோ நேரம் உபவாசிட்டேன், நான் இந்த மாதம் இத்தனை நேரம் உபவாசிட்டேன், இத்தனை நாள் சர்ச்சுக்கு போயிட்டேங்கிற அந்த சடங்க ஸ்ட்ரக்சரை இவன் நம்பிட்டு இருக்கனால ரெண்டு பேருமே ஆவியானவருடைய ஆழங்களுக்குள் போக முடியவில்லை, அவருடைய திட்டத்துக்குள் நடக்க முடியவில்லை, அவர் வச்சிருக்கிற வெளிப்பாட்டு மண்டலங்களுக்குள் போக முடியவில்லை, அவர் வச்சிருக்கிற அற்புதத்தை அதிசயத்தை அடையாளத்தை அனுபவிக்க முடியவில்லை. என்னன்னா இங்கே வசனமோ ஜெபமோ சபை கூடி வருதலோ அவரை சார்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு முழுசா விட்டு கொடுக்கிற அந்த சரண்டர்ல தான் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வாரம் சபைக்கு வரதும் சரி, எந்த வாரம் சபைக்கு வரதும் சரி, நம்ம என்ன சொல்லுதுங்க, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போற மாதிரியோ இல்லைனா இங்க வந்தாகணுங்கிற கட்டாயத்தின் பேரிலோ, இங்க வந்தா எனக்கு வாரம் வந்துட்டா இந்த மாசம் 4 வாரமும் வந்துட்டா என் வாழ்க்கையில எல்லாம் மாறிடுங்கிறதுனால நம்ம வந்தோம்னா எதுவும் மாறப்போவது இல்லை. இங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றதை கேட்டு அதை நம்பி அதை பிடிச்சு அவருடைய ஃப்ளோக்குள்ள நம்ம இணைஞ்சுக்கிறப்போ, அவருடைய வேகத்துக்குள்ள நம்ம இணைஞ்சுக்கிறப்போ, அவருடைய அன்புக்குள்ள நம்ம போகிறப்போ இந்த வறட்சி சூழ்நிலை மாறி அவருடைய மண்டலங்களுக்குள் நாம் கடந்து போகிறோம்.